வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்றைய பதிவில் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் என்பதுதான் இன்றைய பதிவில் நான் பதிவிட விரும்புகின்றேன். நம்பிக்கை இது ஒரு பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம். அந்த பிரார்த்தனை வைத்து கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அவசரம், உடனே நடக்கணும், நம்மளுடைய பிரார்த்தனை இப்பொழுதே நடக்கணும் என்று நீங்கள் உங்கள் மனம் அவசரப்படுது. அவசரம் உதவாது என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம் மனம் பதட்டமான இருக்கிற சூழ்நிலையில், மன அமைதி இல்லாத சூழ்நிலையில், குழப்பமாக இருக்கிற நிலைமையில், டென்ஷனாக இருக்கும் பொழுது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நேராக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னாடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அவங்க முகத்தை அவங்க முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்ணை உற்று நோக்குங்க. அப்படியே அவங்க கண்ணை பாருங்கள். உங்களை அறியாமலே நீங்கள் மெய் மறந்து பார்ப்பீங்க. அப்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த டென்ஷன், குழப்பங்கள், அவசரப்படுற குணம் எல்லாமே அப்படியே அடங்கிடும், உள்ளே அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நீங்கள் எழுந்திருக்கும்போது உங்கள் மனசில் மனம் எல்லா வித குழப்பங்களும் நீங்கி மனம் அமைதி பெறும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு செயலுக்கும் நாம் அவசரமே படக்கூடாது. அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எல்லாமே வீணாகி விடும், அதற்கு பலனே கிடைக்காது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. நம்ம பிரார்த்தனையும் அப்படிதான். நம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிதானமாக மன அமைதியுடன் நம்பிக்கையுடன் நம்ம பிரார்த்திக்கிறோம். அவசரம் பிரார்த்தனையில் இருக்கவே கூடாது. பொறுமை கண்டிப்பாக பிரார்த்தனையில் இருக்கணும். பொறுமையோடு நம்ம காத்திருந்து, ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் அவங்களுக்கு நமக்கு என்ன பலன் கொடுக்க வேண்டும் என்று. அவங்க இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம பிரார்த்திக்கிறோம். இப்போ எப்படி அது சொல்கிறதுனா, ஒருத்தங்களுக்கு ஒரு பெண்மணி எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தீய சக்திகளின் ஆட்கொண்டு இருப்பாங்க. இப்போ அதிலிருந்து அவங்கள மீட்டு எடுக்கணும்னா அந்த சக்தியோடு போராடுறதுக்கு ஸ்ரீ அன்னை நேரம் எடுத்துப்பாங்க. அதுபோல தான் அதற்கு ஒரு நேரம் வேண்டும் இல்லைங்களா? அது போல தான் நம்மளுடைய பிரார்த்தனைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அது அந்த பிரார்த்தனையில் நம்ம சொல்கிற அந்த விஷயங்கள் நமக்கு ஏற்றதா, நமக்கு உகந்ததா என்பதை ஸ்ரீ அன்னைக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் நமக்கு ஏற்றதாக இருந்தால் உடனே நம்ம பிரார்த்தனை நடக்க அவங்க உடனே அருள் புரிவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பிரார்த்தனையில் சின்ன கடுகளவு கூட குறை இருக்கக்கூடாது. நம்ம பிரார்த்திக்கிறோம். நான் தினைக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறேன். காலையிலையும் உட்காடுறேன், மத்தியானம் உட்காடுறேன், சாயந்தரம் உட்காடுறேன், நைட்டும் உட்காடுறேன். 5 நிமிடம் அதரை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் என்னோடய பிரார்த்தனையே நடக்கலையே ஏன் அப்படின்ட்டு ஒரு அன்பரோட கேள்வி. பிரார்த்தனை நடக்க நீங்கள் 4 மணி நேரம் 4 முறை உட்கார வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு வேளையில் உட்கார்ந்தா கூட ஆத்மாத்மான்னு நீங்கள் செய்கிற அந்த பிரார்த்தனை, ஆழமான நம்பிக்கையோடு செய்யும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம மனம்தான் காரணம். நிறைய வாட்டி நான் கும்பிட்றேன், நிறைய கோவிலுக்கு போகிறேன், என்னோடய பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னா எல்லா கோவிலுக்கும் போனாலும் ஆத்மாத்மா நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். அப்போது தவறு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போது நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குது என்பதை நம்மால் உணர முடியவில்லை என்றால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நம்ம அந்த பிரார்த்தனையை வைக்கலாம்.
என்னுடைய பிரார்த்தனையை ரொம்ப நெடுநாளாக நான் வேண்டிகிட்டு இருக்கேன். என்னுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் நடத்தி கொடுங்கம்மா. நான் பிரார்த்திக்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு வந்து தெளிவுபடுத்துங்க. நீ இப்போ இப்படி பிரார்த்திக்கிறது தவறு என்று நீங்கள் வந்து தெளிவுபடுத்துங்கம்மா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம பிரார்த்தனையை வச்சா நம்ம மனசுக்கு வந்து மனசில் வந்து சொல்லுவாங்க, இந்த முறையில் நீ பிரார்த்திப்பது தவறு, அதனால் தான் உன்னோட பிரார்த்தனை நடக்கவில்லை என்பது நமக்கு உணர்த்துவாங்க. அப்படி இல்லையா, யார் மூலமாவது நமக்கு அதற்குரிய பதில் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி தான் வந்து தெய்வங்கள் வந்து மனிதர்கள் ரூபமாகவும் நமக்குரிய பதிலை எப்படியாவது யாரோ வருவாங்க, சம்மந்தம் இல்லாமல் வருவாங்க. ஒரு நண்பராக கூட இருக்கலாம். அவங்க வாயில் வந்து நம்ம நினைக்கிறதுக்குரிய பதில் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இறைவன் செயல். அப்படி தான் இறைவன் வந்து உணர்த்துறாங்க. அதனால் நம்ம வந்து பிரார்த்தனையில் ஏதாவது தவறு இருக்கா, நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம், என்னடா ரொம்ப நாளாக பிரார்த்திக்கிறோம், நம்ம பிரார்த்தனை நடக்கலையேன்ட்டு மனம் தளரக்கூடாது. மனம் தளர்ந்தாவே அதற்கு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுவிடும். மன நிமிர்ந்து நிச்சயமாக நான் மதர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிச்சயமாக நான் பகவான் அரவிந்தர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பிரார்த்தனையை நான் ஆத்மாத்மா சொல்லியிருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என் பிரார்த்தனை நிறைவேறும். எனக்கு அந்த பிரச்சனை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அவங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க என்ற மன உறுதியும் மன தைரியத்தோடும் நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையோடும் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். பிரார்த்தனை வந்து உடனே பலிக்கும். நிறைய அன்பர்களுக்கு அவங்க செய்கிற விதத்தை பொறுத்து உடனே பலிக்கும். ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா, நிறைய அன்பர்கள் நிறைய பிரார்த்தனையை சொல்லியிருக்கீங்க. அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் கமெண்ட்டில் நீங்கள் போட்ட அத்தனை பிரார்த்தனைகளும் நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க சமாதியில் நான் வேண்டிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போய் அவங்கக்கிட்ட வந்து நான் சமர்ப்பித்திடுவேன். அவங்க வந்து உங்களோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி காண்பிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு இருந்தால் மட்டும் போதாதுங்க, நீங்களும் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும், நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்களும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லா வித பிரச்சனைக்கும் தீர்வே இல்லை என்று எதுவும் கிடையாது. துன்பம் வரும்பொழுது 8 கதவுகளும் அடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உற்று நோக்கினால் அதில் ஒரு கதவு மட்டும் திறந்திருக்கும். அதிலிருந்து ஒளி வந்து வெளிச்சம் தெரியும் நமக்கு. எல்லா கதவும் அடைஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையே இருட்டு தான் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் 8 கதவும் அடைச்சாலும் ஒரு கதவு நமக்காக திறந்திருக்கும். அந்த கதவு தான் இறைவனுடைய திருவடி சரணம். இறைவன் வந்து நமக்காக காத்திருக்காங்க, ஒளி கொடுக்க நமக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ வந்து தான் மகள் தன்னிடம் வருவாள், அவள் துயரை நம்ம போக்கலாம் என்று அவங்க வந்து ஸ்ரீ அன்னை வந்து நமக்காக காத்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால் எல்லா கதவும் எப்போவே மூடாது, ஒரு கதவு நமக்காக திறந்திருக்கும். இறைசக்தி என்ற அந்த கதவு தான். அந்த இறை சக்தியை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு நம்பிக்கையும் மன தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் இதை வந்து பதிவிட்டு இருக்கின்றேன். நீங்கள் வந்து பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறி விட்டது என்று அனைவரும் அறிய நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.